தினமொரு வசனம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் வசனம் 10-11. நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோகியா இக்கோனியா லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். எல்லோரை போல நாம் விசுவாசிக்கின்றோம். எல்லோரோடும் சேர்ந்து நன்றாக ஆராதிக்கின்றோம். எல்லோரை போல நிறைய காணிக்கை கொடுக்கின்றோம். எல்லோரை போல நன்றாக ஜெபித்து வேதம் வாசித்து உபவாசித்து பக்தியாய் பல காரியங்களை செய்கின்றோம். எல்லோரை போல நாம் ஏராளம் காரியங்களில் ஈடுபடுகின்றோம். ஆனாலும் எல்லோரை போல வாழ்வது தேவனுக்கு பிரியமல்ல. ஏனென்றால் எல்லோரிடமும் தேவன் பிரியமாய் இருக்கவில்லை. சிலர் பக்தி உணர்வுடன் எல்லாவற்றையும் செய்யவில்லை. எனவே நாம் எல்லோரை போல செய்வதில் திருப்தி அடையாமல் இயேசுவை போல வாழ்வதற்கு பிரயாசம் எடுக்க வேண்டும். ஜெபம், வேத வாசிப்பு, ஆராதனை, காணிக்கை, ஊழியம் ஆகிய விஷயங்களில் சிலர் நமக்கு நல்ல முன்மாதிரிகளாக இருக்க முடியும். ஆயினும் அவ்விதம் இருக்கும் பலர் கூட தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை முறை என்ற விஷயத்தில் நமக்கு நல்ல முன்மாதிரிகளாக இருப்பது இல்லை. ஒருவர் இன்னொரு ஊழியரை பார்த்து அதிகமாக உபவாசிக்கவும் மிகுதியாக ஜெபிக்கவும் தீவிரமாக ஊழியம் செய்யவும் தாராளமாக காணிக்கை கொடுக்கவும் கற்றுக்கொண்டார். ஆனாலும் இவருடைய வாழ்க்கை முறையோ ஊழிய முறையோ ஆவிக்கு ஏற்றதாக இருக்கவில்லை. ஏனென்றால் சம்பந்தப்பட்ட ஊழியர் வேத வார்த்தைகளுக்கு இசைந்த ஒரு சரியான வாழ்க்கையை ஒருபோதும் வாழவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகள் வழங்கும் போது என்னை போல ஜெபி, என்னை போல வேதம் வாசி, என்னை போல ஆராதனை செய் என்று சொல்லவில்லை. ஆனால் தன்னுடைய போதனைகளையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் பல துன்பங்களை சகித்ததையும் அவனுக்கு ஞாபகப்படுத்தினான். ஏனென்றால் ஒரு நல்ல வாழ்க்கை முறையை உடைய ஒரு மனிதனாக விளங்கி அதனை மற்றவர்களுக்கு மாதிரியாக அவன் காண்பித்தான். ஆம், முன்மாதிரிகளாக வாழ்ந்து காட்டுகின்றவர்களையே மாதிரிகளாக கொள்வோம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய குண நலன்களை பிரதிபலிக்கும் மனிதனாகவும் பிறருக்கு முன்மாதிரியாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.